பிரியமானவர்களே, இந்த மூன்றாவது செஷன்ல அந்நிய பாஷை குறித்த இன்னும் சில விளக்கங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே மொத்தமாக நாம் கவனிப்போமே ஆனால், மார்க் எழுதின சுவிசேஷத்துல ஒரு இடத்துல நவமான பாஷைகள் என்று சொல்லி பேசுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள்ல 3 இடத்துல, அதாவது அப்போஸ்தலர் 2, அப்போஸ்தலர் 10, அப்போஸ்தலர் 19 ஆகிய 3 இடங்கள்ல பாஷைகளை குறித்து பேசுகிறார். அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் புஸ்தகம் ஆகிய இந்த 3 இடங்கள்ல தான் பாஷைகளை குறித்து பேசியிருக்கிறார். மார்க்கு 16வது அதிகாரம் 17, 18 பார்க்கும்போது ஒரு இடத்துல பேசுகிறார், பாஷைகளை குறித்து சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, மார்க்கு புஸ்தகத்தை தாண்டி அப்போஸ்தலர் நடபடிகள்ல 3 இடத்துல பாஷைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள்ல அப்போஸ்தலர் 2, 10, 19. அதை தொடர்ந்து 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல கிட்டத்தட்ட ஒரு 27 தடவை அந்த பாஷைகள் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துகிறார்கள். ஆக இந்த பாஷைகள் அப்படி சொல்லும் போது இப்ப சிலருக்கு ஒரு குழப்பம் இருக்கு. நவமான பாஷைகள் சொல்லி மார்க்ல சொல்றாரு, அது என்ன அப்படின்னு கேட்பாங்க. இப்ப நீங்க நவமான பாஷைகள் சொல்லி எங்க படிக்கிறீங்க, எதுல இருந்து வருது? மார்க்கு 16வது அதிகாரம் 17 மற்றும் 18 ஆகிய இந்த 2 வசனங்களின் அடிப்படையில நாம் அதை பார்க்க முடியும். மார்க்கை எடுத்துக்கொள்ளலாம். 16வது அதிகாரத்துல நீங்க 16ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான்னு சொல்றார். இது எதுக்காக சொல்லப்படுது தெரியுமா உங்களுக்கு? இதுக்கு முந்தின வசனத்தை கவனிங்க, அப்போ உங்களுக்கு புரியும். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் தூத்துக்குடி எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷ பிரசங்கன்னு சொல்லல, உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷ பிரசங்கன்னு சொல்லிட்டார். இப்ப நான் உஸ்பெகிஸ்தானுக்கு நான் போகணும், பிலிப்பைன்ஸுக்கு நான் போய் இயேசுவின் சுவிசேஷம் சொல்ல போகணும். இப்ப எனக்கு என்ன பிரச்சனை? பாஷை தான் பிரச்சனை, பணம் பிரச்சனை இல்லை. பணம் யாரும் கொடுத்து உதவி செய்ய ரெடி, அது போய் டிக்கெட் எடுத்து அழகா உள்ள போயிடலாம். இப்ப அங்க போய் அறிவிக்கிறதுக்கு எனக்கு என்ன தடை? பாஷை தான் பெரிய தடையா இருக்கு. உஸ்பெகிஸ்தானோ அல்லது பாகிஸ்தானோ, ஏன் அங்க இருக்க மகாராஷ்டிராவுக்கு போய் அறிவிக்கிறது எனக்கு கஷ்டமாயிரும். ஹிந்தி சரளமா தெரியணும். பிரியமானவர்களே, இங்க பாருங்க, எதுக்காக சொல்லப்பட்டது நவமான பாஷைகள், அதை சரியா விளங்கிக்கிறது கிடையாது. இப்போ மார்க் 16வது அதிகாரம் 17ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? நவமான பாஷைகளை பேசுவார்கள் சொல்றாரு. இது யாருக்காக சொல்லப்பட்டது, எதுக்காக சொல்லப்பட்டதுங்கிறது அதுக்கு மேல உள்ளது கவனிக்கணும். இயேசுவான எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். அப்போ சீசர்களை கூப்பிட்டு என்ன சொல்றாரு? கூடி வந்திருக்கிறவர்கள் குறித்து என்ன சொல்றார்? சீசர்கள் மற்றும் கூடி வந்தவர்களை குறித்து என்ன சொல்றாருன்னா, நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் உலகம் எங்கும் போய், உலகத்துல எத்தனை தேசங்கள் இருக்கு, இதை அவர் கிட்டத்தட்ட எங்க வச்சு சொல்றாரு? இஸ்ரேல் தேசத்துல வச்சு சொல்றாரு. இப்ப இந்திய தேசம் எடுத்துக்கங்களா, இந்திய தேசத்துக்கு அவங்க என்ன மொழி உங்களுக்கு தெரியணும்? குறைஞ்சது என்ன தெரியணும்? தமிழ் மொழி தெரியணும், அல்லது ஹிந்தி தெரியணும். அந்த காலத்துல அவங்க வரணும் அப்படின்னா தமிழ் மொழி தெரியணும், அல்லது ஹிந்தி தெரியணும். பாருங்க, உலகம் எங்கும் போய் சொல்லிட்டாரு. நீங்க இதை பாட்டு சொல்லிட்டீங்கன்னா எப்படி போய் சொல்றது? அங்க போய் பிரசங்கிக்கணுமா? சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷ பிரசங்கி சொல்றாரு. அப்படி சுவிசேஷ பிரசங்கிக்கும் போது யாரெல்லாம் விசுவாசம் உள்ளவங்களா வராங்களோ, அதான் சொல்ற, தொடர்ந்து கோர்வையை படிக்கணும். பிரசங்கிங்கள், இந்த பிரசங்கத்தை கேட்டு விசுவாசங்கள் வருவானே, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுவானே, அவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அது தொடர்ந்து சொல்றார், விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்கள் அவனு, என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். அப்போ உலகமெங்கும் சுவிசேஷ பிரசங்கிக்கிற அந்த பயணத்துலதான் நவமான பாஷைகளை கர்த்தர் அடையாளமா கொண்டு வந்தார். இது அப்படியே அவங்க செய்து முடிச்சுட்டாங்களாம். பாருங்க, அப்படியே இருக்கு. 19ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கு. இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமேன் அப்படின்னு சொல்றார். பாஷை இல்லாத காலத்துல அவளுக்கு கொடுக்கப்பட்டது என்ன தெரியுமா? நவமான பாஷைகளை பேசுவார். இதுவும் என்னன்னா அந்நிய பாஷைகள் தான். நவமான அப்படின்னு சொன்னாலும் நீங்க புரிஞ்சுக்கலாம், அதாவது அறியப்படாத மொழிகள் அர்த்தம். நவமானன்னு சொன்னா அறியப்படாத, புரியாத மொழிகள் அர்த்தம். அப்ப அந்த பாஷைகளை என்ன செய்றார்? கொடுக்கிறார். கொடுத்து அவர்களை பயன்படுத்தினார். அதனாலதான் கொரிந்தியர் என்ன சொல்றது தெரியுமா? அன்புதான் எக்காலத்தில் நிலை நிற்கக்கூடியது. பாஷைகள் என்ன செஞ்சிடும்? ஓய்ந்து போகும்னு சொல்லி கொடுக்கிறார். உங்களுக்கு புரியுதா? அப்ப இன்னைக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நவமான பாஷை இன்னைக்கு கிடையாது. இன்னைக்குதான் பாஷைகள் எத்தனையோ இடங்கள்ல எல்லாம் வந்துடுச்சே, எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அன்னைக்கு அந்த காலத்துக்கு நவமான பாஷைகளை பேசுவார்கள் அப்படிங்கிறத விசுவாசத்தின் மூலமா
அவருடைய வாழ்க்கையில தேவன் இதை வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தார். நம்ம தேவனை விசுவாசிக்கிறது மூலமா ஆண்டு என்ன செய்யறாரு? பாஷைகளை கொடுக்கிறார். பாஷைகளை அந்தந்த தேசத்தாருக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அந்தந்த தேசத்தாருடைய மொழியிலே பிரசங்கிப்பதற்கு ஆண்டவர் விசுவாசிகளை பயன்படுத்தி இருக்கிறார், ஊழியக்காரர்களை பயன்படுத்தி இருக்கிறார். இதெல்லாம் குறிப்பிடத்தக்கது, இதை மறக்க கூடாது. அதனாலதான் எந்த இடத்துல எதற்காக இந்த நவமான பாஷையில பேசுவாருன்னு சொன்னதை நீங்க கவனிக்கணும். சரி, இதை எல்லா காலத்துக்கும் இதை எப்படி எடுத்துக்கலாம், நான் இஷ்டம் போல நான் பாஷையில பேசுவேன்னு சொல்லி நான் சுயமா வளர்றதுக்கு நான் இதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, அப்ப நான் கேட்கிறேன், நீங்க வேணுக்குன்னு போய் சர்ப்பத்தை போய் பிடிப்பீங்களா? அப்ப அங்கேயும் போட்டிருக்குதே, சர்ப்பங்களை எடுப்பார்கள். அதே லிஸ்ட்ல தான் வருது. நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான யாதொன்று கொடுத்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. அப்ப நான் கேட்கிறேன், நான் 2 பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இதுல சர்ப்பங்களை நீங்க போய் வேணுக்குன்னு போய் எடுப்பீங்களா? நவமான பாஷைகளை பேசுவோம், நான் பக்தி விருத்திக்காக நான் அதை வளர்றேன் வைக்கிறேன்னு சொல்லி அதை எடுத்தீங்கன்னா, அப்ப நீங்க அதை போய் எடுப்பீங்களா? இல்ல. தேவைப்படும் போது தற்போ ஒருவேளை அந்த வழியில வந்துச்சு அப்படின்னா அதை தள்ளி விடணும், அவ்வளவுதான். அது எனக்கு கவும் போது பவுல் போய் பாம்பு பிடிக்கிறவர் அவர் வரல, ஆத்மாக்கள் பிடிக்கிறவர் தான் இருந்தாரு. ஒரு பாம்பவன் கையை கவிட்டு அப்போஸ்தலர்ல படிக்கிறோம், ஒரு கவிட்டு, அவ்வளவுதான். அதை எடுத்து அப்படி தீக்குள்ள போட்டு ஒரு சேதம் இல்லாம இருந்தாரு. அப்ப அதுலதான் அவர் பிடிச்சாரு ஒழிய அவர் பாம்பு பிடிக்கிறவரா இல்ல. அப்ப விசுவாசிக்கிறேன்னு சொல்லி நீங்க பாம்பு பிடிக்க போயிருவீங்களா? அல்லது விசுவாசிக்கன்னு சொல்லி விஷத்தை குடிச்சிருவீங்களா? அதுல போட்டிருக்குல்ல, சாவுக்கு எதுவான யாதொன்று கொடுத்தாலும் அவங்களுக்கு என்ன செய்யாது, சேதப்படுத்தான்னு போட்டாச்சு இல்ல. அப்ப நான் அதை போய் எடுக்கிறேன்னு சொல்லி இல்ல, நீங்களா எடுக்கிறதுக்கு அது கொடுக்கப்பட்டது கிடையாது. நவமான பாஷையும் அந்த லிஸ்ட்ல தான் வருது. உங்களால் அது நடக்கும், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும், அவ்வளவுதான். தேவனை பற்றுகிற விசுவாசத்தின் மூலமா தேவன் இந்த கிரியைகள்லாம் செய்வார், உங்கள் மூலமா செய்வார், அவ்வளவுதான். அதுக்காக நீங்க எனக்குன்னு இது செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க செய்வீங்களா? அப்படி செய்யறதா சர்ப்பங்கள் எத்தனை பேர் எடுக்க போறீங்க? காட்டுக்குள்ள போய் சர்ப்பத்தை பிடிக்க போறீங்களா? அல்லது இந்த உரக்கடையில போய் விஷம் இருக்கு அதை வாங்கி சாப்பிடுவாங்களா? நான் கேட்கிறேன். என்ன ஒண்ணும் செய்யாது, நான் எடுத்து பார்க்கறேன் பாருங்க, அப்படி செய்வீங்களா? இல்ல. அந்த லிஸ்ட்ல தான் நவமான பாஷையில கொண்டு வர்றார். அதை எல்லாத்தையும் ஆண்டவருங்க நிறைவேற்றார் பாருங்க, நிறைவேற்றிக்கிட்டே இருக்கிறார். பாஷைகள் இல்லாத காலம், பாஷைகள் இல்லாத காலம், பாஷைகள் இல்லாத காலம், அதை தேவ பிள்ளைகள் விளங்கி கொள்ளணும். அதனால இந்த வசனத்தை வச்சு நிறைய பேர் இடருவாங்க. என்னன்னா நவமான பாஷைகள் சொல்லிட்டாரு. நவமான பாஷைகள் இருக்கு பாத்தீங்களா பிரதர், விசுவாசிக்கிறவர்களுக்கு அது நடக்கும் பாத்தீங்களா? யோசிச்சு பாருங்க. அப்ப சர்ப்பங்களை எடுப்பாங்கன்னு சொன்னா அப்ப நம்ம எடுக்கணும் அப்படிங்கறத சொல்ற இல்ல. அந்த சூழலுக்கு தக்க இது ஆண்டவர் நம் மூலமா நிறைவேற்றுவார். அப்படிதான் போட்டிருக்கே ஒழிய இது நமக்கு நாமே இந்த நவமான பாஷையில் நானும் பேசுறேன் பாருங்க, ரீபா லகா ரபா லூதா அப்படின்னு சொல்லி பேசுறேன் அப்படிங்கிறதுக்கு கொடுக்கப்பட்டது அல்ல. அப்படி நீங்க அர்த்தத்தை எடுத்தா நீங்க சர்ப்பத்தை போய் எடுக்கிறவங்களா இருக்கணும். சர்ப்பத்தை எடுத்த சர்ப்பங்கள் எடுத்த என்ன சேதப்படுத்தாது, விஷத்தை குடிச்சாலும் என்ன செய்யாது, சேதப்படுத்தாதானே போட்டிருக்கு. அப்ப அதையும் நீங்க என்ன செய்யணும், செய்வீங்களா? அப்போ அப்படியே ஒரு சூழ்நிலை விஷத்தை எனக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்தா கூட அது என்ன அசைக்காது. சாது சுந்தர் சிங் கூட அவங்க வீட்டுல என்ன செஞ்சாங்க, சொந்த வீட்டுல சூனியம் வச்ச கதையில அவர் விசுவாசம் மறுதளிக்க மாட்டேன்னு சொன்ன உடனே சாப்பாடு என்ன கலந்து கொடுத்தாங்க, விஷத்தை கலந்து கொடுத்தாங்க. என்ன செத்தா போயிட்டாரு, சாகலையே, அந்த விஷம் ஒரு பாதிக்கல. அப்ப இதெல்லாம் விசுவாசத்தின் மூலமா அவங்க அனுபவிக்கிறது. அதுக்காக சாது சுந்தரம் கேட்டாரு, நீங்க சாப்பாடுல விஷத்தை வச்சு காட்டுங்க பாப்போம், என்ன செய்யுதுன்னு பாப்போம், வைங்க. நானும் பேசுறேன். இல்ல, நம்ம போகிற இடத்துக்கு அதான் பைபிள்ல போட்டிருக்கு. ஆண்டவர் அனுப்பும் போதுதான் சொல்றாரு, பேசுகிறவர்கள் நீங்கள் இல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். அப்ப நீங்க என்னது பேசணுங்கிறது உங்களுக்கு தெரியாது, பிதாவின் ஆவியான உங்களிலிருந்து பேசுவார். அவ்வளவு அழகா சொல்லி இருக்கிறார். நான் நினைக்கிறேன் லூக்கா 11வது அதிகாரம் நினைக்கிறேன், அவ்வளவு அழகா சொல்லி இருக்கிறார். பேசுகிறவர்கள் நீங்கள் இல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களில் என்ன செய்வாரா பேசுகிறவர் சொல்லி அங்க தெளிவா காமிச்சு கொடுக்கிறார் சத்தியங்கள்ல. அது அந்த வசனம் எதுக்காக சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, மத்தேயு 10வது அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் பார்க்கும்போது அங்க அனுப்புகிறார் பாருங்க. மத்தேயு 10வது அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மத்தேயு 10:20. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். அப்ப அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு, அனுப்பி விடுறாரு. 16ஆம் வசனத்தை அனுப்புறாரு. ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். அப்ப அனுப்பி விடுறாரு.
உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. 19ஆம் வசனத்துல அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதீர்கள், நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். இது ஒரு பெரிய வரம் பிரியமானவர்களே. என்ன பேசுன்னு தெரியாது. உள்ளூர்ல அடிபட்டா பேசி சமாளிக்கலாம், வெளிநாட்டுல அடிக்கப்பட்டா திடீர்னு இப்போ கேரளால பிடிச்சு வச்சுட்டாங்க, அப்ப திணறுவோம். என்ன பேச, என்ன விட்டுருங்க விட்டுருங்க சொன்னா அவனுக்கு என்ன விட்டுருங்க விட்டுருங்க என்ன சொல்றான், என்ன புரியல அப்படிங்க, என்ன பேசிட்டு இருக்கிறான் ஆள் ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லி அவன் ஒரு மாதிரி மலையாளத்துல பேசிட்டு இருப்பான். மரசால பிடிச்சு வச்சுட்டா என்னது பேச, விடுங்க விடுங்க அவனுக்கு ஒன்றும் புரியாது. அப்ப அந்த சமயத்துல பேச வேண்டியதை ஆண்டவர் அருளுவார். அதெல்லாம் ஆண்டவர் அந்தந்த காலகட்டத்துல நவமான பாஷைகளை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டு செய்வார், பயன்படுத்துவார். நவமான பாஷைகளை பேசுவதற்கு தேவன் நம்மளை பயன்படுத்துவார். நாம அதை வச்சுக்கிட்டு நவமான பாஷை எனக்கு தந்துட்டாரு, அங்க எழுதினார் பாத்தீங்களா, அந்த எழுதப்பட்ட போல் நவமான பாஷை எனக்கு இருக்கு, அதனால தினந்தோறும் நான் நவமான பாஷையை பேசுறேன். அப்ப தினந்தோறும் நீ சர்ப்பத்தை எடு. விசுவாசிகள் நடக்க அடையலாம். உன் விசுவாசத்துல நீ நவமான பாஷையை பேசுற அளவுக்கு நீ அதுல எடுக்கிற அளவுக்கு வந்துட்டு இல்ல. அந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ளாம அது எதுக்காக சொல்லப்படும் தெரியுதா? உலகம் எங்க நீ போகணும், அது அர்த்தத்துல தான் பேசப்பட்டது. நீ வீட்டுக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருக்கிறதுக்கு கிடையாது. உலகமெங்கும் போகும்போது காடு இருக்கும், சர்ப்பங்கள் திடீர்னு வரும், சில சூழ்நிலை அப்படி தள்ள வேண்டியது இருக்கு, எடுக்க வேண்டியது இருக்கும். சாவுக்கேத்தவனை கூட திரும்பி கொடுத்துருவாங்க. அவன் எப்படியே செத்து போட்டுன்னு சொல்லி என்னது விஷத்தை கூட கொடுத்துருவாங்க. ஆனா உங்களை சேதப்படுத்தாதபடி, ஏன்னா கிறிஸ்துவின் சுவிசேஷம் பரவி பாய்வதற்கு நான் உங்களை பயன்படுத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் அங்கே திட்டவட்டமாய் வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களே, நாமும் கூட இந்த சத்தியத்தை சரியா விளங்கிக்கிடணும், தவற விளங்கிக் கொள்ளக்கூடாது. இந்த நவமான பாஷைகளை போல இன்னொரு பாஷைகளை குறித்து நீங்க தவறான விளக்கங்கள் இருக்கு. என்னன்னா தூதர் பாஷைகள் சொல்றாங்க. வேதத்துல 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13வது அதிகாரத்துக்கு வரும்போது முதல் வசனத்தை நாம் பார்ப்போமே, ஆனால் நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டாலும் எனக்கு ஒன்றுமில்லைன்னு சொல்லி அங்க பவுல் சொன்னதை ரொம்ப பெருமையா பேசுறாங்க. தூதர் பாஷைன்னு சொல்றாங்க. தூதர் பாஷை, நீங்க தூதர்களே மனுஷன்ட்டு பேசும்போது புரிந்து கொள்ளக்கூடிய பாஷையில பேசினாங்க. மரியாள்கிட்ட வந்து தூதன் பாஷையிலே பேசினா. தூதர்கள் பாஷை என்ன தெரியுமா? தூதர்கள் தங்களுடைய தூதர்களுக்குள்ளே பேசிக் கொள்ளக்கூடிய பாஷை. இப்போ முதல்ல நீங்க இதை விளங்கிக்கங்க. இப்ப பவுல் வந்து தூதர் பாஷை பேசினாரு, நாங்களும் தூதர் பாஷை பேசணும்னு சொல்லி இன்னைக்கு ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா இது வந்து தூதர் பாஷை, இது யாருக்கும் புரியாது. காமா லீக் தூலி காரா பாலா நான் பேசுறதெல்லாம் அது தூதர் பாஷை பத்துக்கங்க, அது யாருக்கும் புரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்ற உண்மையில யாருக்குமே புரியாது, கர்த்தருக்கும் புரியாது, தூதனுக்கும் புரியாது. இவனோட காட்டுக்கத்த கத்துறான் அப்படின்னு சொல்லி அவனே யோசிப்பான். தூதர் பாஷையை பவுல் பேசினார்னு சொல்லி எங்க இருக்கு நான் கேட்கேன். அவர் என்ன சொன்னார்னா, நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டான்னு சொன்னா, அவர் ஒருவித அதாவது ஐரானிக்கலா பேசுறாரு. ஒருவேளை நான் பேசினா, அதாவது இவர் சொல்றது எல்லாமே நீங்க கவனிச்சு பாருங்க, இதெல்லாம் வியத்தகு செயல்கள், இதெல்லாம் ஆச்சரியமான செயல்கள். எப்படி சொல்றேன்னா, மனுஷர் பாஷைகள் எத்தனையோ பாஷைகள் இருக்கு. இப்ப என்ன தமிழ் மட்டும் தான் தெரியும், நான் ஹிந்தி பேசினா எனக்கு ஆச்சரியமா இல்லையா? ஆமா, மனுஷர் பாஷை பேசுறது பெரிய ஆச்சரியம் தான். அது மட்டும் இல்ல, தூதர் பாஷை பேசுறது அது ஒரு வியத்தகு செயல் தான். அது மட்டும் இல்ல, அதுக்கடுத்து பாருங்க, அழகா சொல்றாரு பாருங்க, 2வது வசனத்துல தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாக சகல ரகசியங்களையும் அறிவியும் அறிந்தாலும் நிறைய வெளிப்பாடு கிடைச்சா அது ஒரு பெரிய வியத்தகு. எல்லாருக்குள்ள இல்லாத இவனுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி. அது மட்டும் இல்ல, மலைகளையே பெருக்கக்கூடிய அளவுக்கு சகல விசுவாசம் ஒருத்தனுக்கு இருக்குன்னா, அவன் விசுவாசம் மலையே உடைஞ்சு உள்ளதுன்னா அப்ப வியத்தகு செயல் தானே, வியத்தகு உள்ளது. அது மட்டும் இல்ல, அதுக்கு அடுத்து 3ஆம் வசனத்துல எனக்கு கூட யாவட்டி விட்டு அன்னதானம் பண்ணாங்கிறது இதுவும் வியத்தகு தான். சமுதாயத்துல வியத்தகு செயல் தானே இது. எல்லாருமே வித்து அன்னதானம் போடுறத பார்த்துட்டு இருக்கோம். அப்படி யாரையும் நீங்க பாத்திருக்கீங்களா? தனக்கு கூட எல்லாத்தையும் வித்து கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் வித்து அன்னதானம் போடுறதுக்கு யாரா பாத்திருக்கீங்களா? அப்ப அது ஒரு வியத்தகு செயல். அது மட்டும் இல்ல, என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுது, என் சரீரத்தை சுட்டரிச்சிருக்கேன்னு சொல்லி யாராவது சொல்ல முன் வர்றதை பாத்திருக்கீங்களா? இல்ல. அப்ப இவர் காமிச்சு கொடுக்கிற இந்த லிஸ்ட்ல எல்லாமே ஆச்சரியமூட்டக்கூடியவைகள், பிரமிக்க வைக்கக்கூடியவைகள். இது சமுதாயத்துல சாதாரணமா நடக்கக்கூடியவைகள் கிடையாது. பிரமிக்கக்கூடியதை குறித்து பேசுற இடத்துல என்ன சொல்றாரு? அவ்வளவு அரும்பெரிய காரியங்களை, அவ்வளவு அரியதோர் காரியத்தை, அப்படித்தானே, அரிதற்கு அதாவது அரிதான காரியத்தை, இவ்வளவு அரிதான காரியத்தை நான் செய்யக்கூடியவனா இருந்தாலும் கூட அன்பு எனக்கு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாரு. சரி, நான் தூதர் பாஷையை பேசினாலும் சொல்றாரு, அப்ப அங்க என் சரீரத்தை சுட்டரிக்க ஒப்பு கொடுத்தான்னு சொன்னா அப்ப அப்போஸ்தலனை போல் தன் சரீரத்தை சுட்டரிக்க ஒப்பு கொடுத்தாரா?
தூதர் பாஷை பேசினாலும் சொல்லிட்டாரு பிடிச்சிருங்க தூதர் பாஷை பேசிட்டாரு பாத்தீங்களா இல்ல அப்படி சொல்லல அவரு. நான் மனுஷர் பாஷையும் தூதர் பாஷையும் பேசினாலுங்கிற அந்த லிஸ்ட்ல என் சரீரத்தை சுட்டரிக்க ஒப்பு கொடுத்தேன்னு சொல்லி சொல்றாரு. மலைகளை பெருக்கத்தக்க விசுவாசம் எனக்கு இருக்குன்னு சொன்னாரு. எத்தனை மலைகளை பவுல் சரிச்சாரு சொல்லுங்க? எத்தனை மலைகளை அவர் பெயர்த்தார்? சரீரத்தை சுட்டரிக்க இங்க ஒப்பு கொடுத்தாரா? அத ஒருவித நடையில அவர் வெளிப்படுத்துறாரு. அப்படி சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட அன்பு இல்லைன்னா எனக்கு ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்றாரு. இப்ப நம்ம சில சொல்லுவோம் தெரியுமா, நம்ம ஒருவேளை உதாரணம் சொல்றோம், நம்ம ஒரு வாடகை வீட்டுல இருப்போம். ஆனா என்ன சொல்லுவோம் தெரியுமா, உதாரணம் சொல்லுவோம், இந்த தேசத்தை எனக்கு தந்துட்டீங்கன்னா இந்த தேசத்தை ஃபுல்லா நான் மட்டும் ஆட்சி செய்தா நான் எவ்வளவு பெரிய காரியம் செய்வேன் தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா நான் தேசம் எனக்கு எல்லாமே கிடைச்சுன்னு அர்த்தமா? இந்த தேசத்தை எல்லாம் நீங்க எனக்கு கொடுத்து பார்த்தா, நீங்க கொடுத்து பாருங்க, இந்த தேசம் எல்லாம் எனக்கு கிடைத்தாலும் நான் என்ன செய்வேன், உண்மையான ஆட்சி செய்வேன் அப்படின்னு யாராவது நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. அப்ப அதனால தேசம் எல்லாம் எனக்கு கிடைச்சிட்டு அர்த்தமாகுமா? இல்ல. இதுதான் நாம் கவனிக்கணும் பிரியமானவர்களே. ஒரு விதமான நடையில, மொழி நடையில அது சொல்லப்பட்டிருக்க ஒழிய அவ தூதர் பாஷை பேசினான்னு சொல்லி இங்க சொல்லப்படல. அப்படி தூதர் பாஷை பேசினார்னு யாராவது அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்னா அப்ப பவுல் சரீரத்தை சுட்டரிக்க ஒப்பு கொடுத்தாருன்னு நான் சொல்லுவேன். அதுதானே சொல்றாரு, தூதர் பாஷை பேசினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்க ஒப்பு கொடுத்தாலும் எனக்கு நான் எல்லாவற்றையும் வித்து நான் அன்னதானம் பண்ணினாலும் மலைகளை பெருக்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனா இருந்தாலும் அவை அவருக்கு கூட எல்லாத்தையும் வித்து அன்னதானம் பண்ணாரா? இல்லை. அவருக்குள்ள இருந்த விசுவாசம் வச்சு மலைகள் எல்லாம் பெயர்த்தாரா? இல்லை. அவர் விசுவாசத்தினால தன் சரீரத்தை சுட்டரிக்க ஒப்பு கொடுத்தாரு. என்ன, என் சரீரத்தை சுட்டரிங்க, இப்ப எல்லாரும் கொள்ளுங்க, நெருப்பினால என் சரீரத்தை சுட்டரிங்க அப்படியாவது ஒப்பு கொடுத்தாரா? இல்ல. அது எப்படி இல்லையோ தூதர் பாஷை பேசவும் இல்லை. ஆனா வசனத்தை தெளிவா பார்க்கணும் பிரியமானவர்களே. தூதர்களே இந்த பூமியில பாருங்க எத்தனை இடத்துல பேசுறாங்க. ஆபிரகாம்கிட்ட பேசுறாங்க. மம்ரேயின் சம்பூமியில அவன் உட்கார்ந்து இருக்கான், கூடார வாசல்ல உட்கார்ந்து இருக்கான், உஷ்ண வேளையில உட்கார்ந்து இருக்கான். நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆதியாகமம் 18வது அதிகாரம் முதல் பகுதியில வானத்துல இருந்து வந்தாச்சு, அவங்க தூதர்கள் வர்றாங்க, அவங்க பேசுறாங்க, பாஷை பேசுறாங்க. அவங்களுக்குள்ள பேசுற பாஷையா பேசுறாங்க, ஆபிரகாமுக்கு புரியுற பாஷையை பேசுறாங்க. உடனே தூதர் பாஷை தூதர்களே என்ன பேசுறாங்க? கபிரியல் தூதர் பேசுறாரு, தானியல்கிட்ட பேசுறாரு, மரியாள்கிட்ட பேசுறாரு, சகரியாட்ட பேசுறாரு. சகரியாவை நீ பயப்படான்னு சொல்றாரு. அப்படியே பேசினாரு. சகரியாவை பயப்படாதுங்கிறத அப்படியே சொன்னாரு. இல்ல பிரியமானவர்களே, அவன் சகரியாவுக்கு புரிந்த பாஷையில தான் தூதனே பேசுறாரு. தூதர்களுக்கு அறிவு இருக்கு. என்னன்னா மனுஷன்ட்ட சம்பாஷணை பண்ணும்போது அவங்களுக்கு புரிந்த நடையில பேசணும். மனோவா மனைவிட்ட கத்துடைய தூதரானவர் பேசினாரு, தூதர்கள் பாஷையை பேசிட்டு இருந்தாரு, தூதர்களோடு கம்யூனிகேட் பண்ற பாஷையை பேசினா இல்ல, மனோவா மனைவி என்ன பாஷை அவளுக்கு தெரியுமோ அந்த பாஷையில தான் பேசினாரு. கிதியோன் போர் அடிச்சுக்கிட்டு இருக்கான், கிதியோன் என்ன பாஷை பேசுறாரு? அவன் கிதியோனுக்கு என்ன பாஷை தெரியுமோ அதுதான் பேசுறாரு. அவனும் இவனும் சம்பாஷணை பண்றாங்க, 2 பேரும் சம்பாஷணை பண்றாங்க. தூதர்கள் பேச, அப்புறம் தூதர்களுக்கு இவங்க மறுமொழி கொடுக்க, 2 பேருக்கு நல்லா பேச அந்த பேச்சு இருக்கு. அப்போ நம்ம போட்டு என்ன செய்யக்கூடாது, குழப்பமே அடையக்கூடாது பிரியமானவர்களே. தூதர் பாஷை, இப்ப நவமான பாஷைகளை குறித்து பார்த்தோம், இப்ப தூதர் பாஷைகளை குறித்து பார்க்கிறோம். அதனாலதான் சிலர் இப்படி சொல்லுவாங்க, பவுல் தூதர் பாஷை பேசினான். எங்க போட்டிருக்கு பைபிள்ல? நான் கேட்கிறேன். தூதர் பாஷை பேசின பைபிள்ல ஒரு இடத்துல கூட காமிக்க முடியாது. அப்படி போடவே இல்லை. நான் பேசினாலும் சொல்றாரு. ஒருவேளை அப்படி இருந்தா கூட அன்பு எனக்கு இராவிட்டா ஒன்று இல்லைன்னு சொல்றாரு. அப்போ தூதர் பாஷை இதை வச்சு நம்ம தூதர் பாஷை பேசினான்னு சொன்னா அப்போ அதுக்கு அடுத்து சொல்றத வச்சு அப்போ அவர் தன் சரீரத்தை சுட்டரிக்கப்பட ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்ல முடியும்ல? அப்போ அது எப்படி இல்லையோ இதுவும் இல்லை. தேவ பிள்ளைகள் இதை குறித்து தெளிவோடு இருக்க வேண்டும். கடைசி நான் சொல்ற காரியம், ஒரு விசேஷித்த காரியம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவேன்னா, ஐயா நான் 2 விளக்கம் கொடுத்துருந்தேன். என்னன்னா, 1 Corinthians 14 சொல்லப்பட்டது மொழியை தவிர உளறல் கிடையாது. அது மொழியை குறித்தும் பேசுறேன். நான் மீண்டும் அழுத்தம் கொடுக்கிறேன். அதாவது கிளாஸா அப்படிங்கிற வார்த்தை தான் அந்த மொழி பாஷைங்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. டங் அப்படிங்கிறது அதை மறக்கவே கூடாது. அங்கே பேச தொடங்கினார்கள்ங்கிறதுக்கு நான் சொன்னேன். அது அதாவது ஆமா அக்காயின்னு சொல்லினேன். ஆமா அது அக்மாய், மறந்துடாதீங்க. அதாவது அது ஆக்மாய் அப்படிங்கிற அந்த ஆக்மாய் அப்படிங்கிற வார்த்தை, நான் தெரியாம அக்காய் அப்படிங்கிற சொல்லிட்டேன். அது ஆக்மாய் அப்படிங்கிற அந்த ஆக்காமாய், மன்னிக்கவும், ஆக்காமாய் அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் பயன்படுத்துறாங்க. ஆக்காமாய். கர்த்தருக்கு மகிமை கனம் உண்டாவதாக.
அப்போ இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். ஒண்ணு என்ன அப்படின்னா, 1 கொரிந்தியர் 14 தெள்ள தெளிவா அது மற்றவங்களுக்கு புரிந்து கொண்டு அவன் பக்தி விருத்தி அடையணும்னு சொல்லிதான் பாஷை ஏற்படுத்துகிறார். அதுல விசேஷமா ஒரு கன்க்ளூஷனுக்குள்ள வரும்போது சொல்லிட்டாரு, அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமா இராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கு. அப்ப அன்னைக்கு கீழ்ப்படியாத அவிசுவாசிகளாகிய இஸ்ரவேலரை உணர்த்து வைக்கிறதுக்கு அந்நிய பாஷைக்காரரை உள்ள கொண்டு வந்தார். அதே போலதான் இன்னைக்கும் விசுவாசத்துக்குள்ளே வராமல் முரட்டாட்டம் பண்ணி கொண்டிருக்கிற அவிசுவாசிகளாகிய உலகத்தார் பல தேசத்தாருக்கு அந்நிய பாஷைக்காரரை கொண்டு போகிறார். இதை நான் திட்டவட்டமா அறிந்து கொண்டேன்னா இதோட வெளிச்சத்தை நான் அறிந்து கொள்ளலாம். இதை வச்சுதான் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இப்பதான் நம்ம ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம படிக்க போறோம். 23ஆம் வசனத்துல ஆகையால் 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 21ல இருந்து படிச்சோம், 20ல இருந்து தெளிவா படிச்சோம். குழந்தைகளா இருக்கக்கூடாது, தேறினவங்களா இருக்குன்னு சொல்லி. 21ஆம் வசனத்துல ஏசாயா 28:11 சொல்லப்பட்டதனுடைய காரியத்தை வெளிப்படுத்துகிறார். முரட்டாட்டமுள்ள அவிசுவாசிகளாகிய இஸ்ரவேலர்களுக்கு மறுபாஷக்காரர் தேவைப்பட்டாங்க, மறு உதடுகள்காரங்க தேவைப்பட்டாங்க. அதே போலதான் புதிய ஏற்பாட்டு சத்தியத்திலையும் புதிய உடன்படிக்கை காலத்திலையும் முரட்டாட்டமாய் வாழக்கூடிய அவிசுவாசிகளாகிய உலகத்தார இந்த பாஷைகளை கொண்டுதான் அடக்குறார். அவனே பிரமிப்பான், நம்ம பாஷை வந்து பேசுறான் அப்படின்னு சொல்லி. அது மூலமா அவனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு இது சொல்லிட்டு தான் சொல்றாரு பாருங்க. 23ஆம் வசனத்துல ஆகையா அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்நிய பாஷைகளை பேசிக்கொள்வது விசுவாசிகளுக்கு முன்பாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. ஏன்னா அது அவிசுவாசிகளுக்கு முன்பாகத்தான் அது அரங்கேற வேண்டும். அவிசுவாசிகளுக்கு தான் அது அடையாளமாய் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதாங்க சொல்றார் ஆகையா. வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆகையால் சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து, சபையார்னு சொல்றாரு பாத்தீங்களா? இந்த சபையார் அப்படிங்கிறது யாரை குறிக்கும் அப்படின்னா விசுவாசிகள். ஒருவேளை சபையாருங்கிறது அவிசுவாசிகள் இருக்காங்கன்னா, சபையெல்லாரும் அவிசுவாசிகள் அப்படின்னா அவங்க பேசிக்கிடட்டும், காட்டு கூப்பா என்ன செய்யணும், கத்துட்டும். எனக்கு அதான் டவுட்டா இருக்கு. அப்போ விசுவாசிகள், ஏன்னா இன்னைக்கு பேசப்பட்ட சபைகள்ல ஓன்னு கத்துறாங்க. இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, அது விசுவாசிகள் அங்க இல்லை, விசுவாசிகள் அங்க கிடையாது. நான் உண்மையில அப்படி சொல்வேன். there is a complete absence of the believers அப்படின்னு நான் சொல்வேன். விசுவாசிகள் இங்க கிடையாது. ஏன்னா ஆண்டு சொல்லிட்டாருல. அப்போ நான் அவங்க கூட்டின்படி தான் சொல்றேன். நான் உளறல் அனிபாஷை நான் சொல்ல மாட்டேன், அவங்க கூட்டின்படி சொல்றேன். அனிபாஷை பேசுறோம் நான் பேசிட்டு இருக்கோம். இப்ப ஒன்னு அங்க பேச சொல்லலையே, அது அவிசுவாசிகள் முன்னால தானே பேசணும்னு சொல்லியிருக்கிறாரு. அது அந்த காலம். இந்த காலத்துல எவ்வளவு மொழிகள் வந்துருச்சு பாருங்க, அழகா சொல்லி கொடுக்கிறாரு. ஆகையால், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எதுக்கு ஆகையால் தெரியுமா? அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமா இராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கிறபடியால், அதுதான் அவருடைய ஆகையால்ங்கிற அர்த்தம். அப்படி இருக்கிறதுனால சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாஷைகளில் பேசிக்கொள்ளும் போது கல்லாதவர்களாவது அவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் முடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா? எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்லுகையில் அவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தார் அவன் எல்லாராலும் உணர்த்து வைக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டு இருப்பான். ஆக ஆண்டவர் எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? அந்நிய பாஷைகள்ங்கிறது அவிசுவாசியை உணர்த்து வைக்கிறது தான் அன்னைக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் அவர் திட்டவட்டமா சொல்லிட்டாரு, இது விசுவாசிகளுக்கு அடையாளம் கிடையாது. உடனே நான் பாஷை பேசி ஒரு விசுவாசியை நான் உணர்த்து வைக்க போறேன், இல்ல அதுக்கு சொல்லவே இல்லை. அதுக்கு வசனத்தை மாற்றக்கூடாது. அப்புறம் வசனத்துல இவங்களுக்கு அடையாளம் இருக்கு, அப்புறம் நான் தீர்க்கதரிசனம் சொல்லி எங்க போதகருக்கே நான் அப்படி நான் என்ன செஞ்சேன், நான் அந்நிய பாஷை பேசி அப்படி போதகருக்கு நான் அந்த வார்த்தைகளை சொன்னேன். அது ஸ்டூபிடிட்டி, அது பைபிள்ல கிடையாது. அப்புறம் என்னுடைய சக விசுவாசிகளுக்கு நான் பாஷை பேசி அதுக்கான வியாக்கியானத்தை சொல்லி, ஓ கர்த்தர் இதை எப்படி செய்கிறார், கூடி வந்த இடத்துல பேசுவாங்க. பாஷை பேசி என் சக விசுவாசிகள், இல்ல சக விசுவாசிகளே பேச்சே கிடையாது, அது அவிசுவாசிகளுக்கு அடையாளம். இல்லை நாங்கள் கூடி ஜோமன் இடத்துல எனக்கு ஆவியான் அப்படி நிரப்பினார், நான் அப்படி பாஷை பேசினேன் என் கூட இருக்கிற விசுவாசிகள் இருக்காங்களே, சகோதரர்கள், அந்த விசுவாச பிள்ளைகளாகிய அந்த சகோதரர்களுக்கு, அந்த விசுவாசிகளுக்கு ஆண்டவர் இந்த பாஷை, இந்த அந்நிய பாஷை அடையாளமா வைத்துட்டாரு அப்படின்னு சொன்னா வேத வசனத்துக்கு முரண்பாடானது. அது யாருக்கு அடையாளமா, யாருக்கு முன்னால பேசப்படணும் அப்படின்னா அவிசுவாசி, கல்லாதவன் உணர்த்து வைக்கப்படுது. அப்ப எப்படி கல்லாதவன் உணர்த்து வைக்கிறது? இப்ப புரியாத இப்ப மகாராஷ்டிராக்கு நான் போறேன்,
இப்ப நான் வந்து அங்க வச்சு கண்டிப்பா எனக்கு எனக்கு அவங்க அந்நிய மொழி அந்நிய மறுவதற்காரங்க, என் பாஷை உங்களுக்கு புரியாது, அவங்க பாஷையும் எனக்கு புரியாது. இப்ப அவங்களுக்கு தான் இது அடையாளம் அன்று சொல்லிட்டாரு. ஆமா, என்ன அடையாளமா பேசுவாரு? இப்ப நான் பேசும்போது அது அவங்களுக்கு என்னது, அவங்களுடைய பாஷையில அது சுவிசேஷ வார்த்தைகள் அது அறிவிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப தேவன் அந்நிய பாஷைகளை ஏற்படுத்தினுடைய நோக்கத்தை விளங்கிக் கொள்ளுங்க. அவிசுவாசிகளை அவரிடமாய் சேர்த்துக் கொள்வதற்கு, அவிசுவாசிகளை பாவத்தில் கிடக்கிற ஜனத்தை அவரிடமாய் கொண்டு வருவதற்கு. அப்ப இன்னைக்கு எனக்கு மராத்தி தேவையான்னு கேட்டா, இல்ல மராத்தியில பைபிள் இருக்கு. மராத்திக்கு ஒண்ணு நான் ஒண்ணு ஆண்டவரே என்னை நிரப்புங்கப்பா, அந்த ஆவியில நிரப்புங்க, அந்த வரத்தினால எனக்கு நிரப்புங்க. நான் மராத்தி மக்கள் மத்தியில போய், இல்லப்பா மராத்தியில அங்க ஆட்கள் இருக்காங்க, நீ போனா உனக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுப்பாங்க, நீ மராத்தி கற்றுக்கிட்டு நீ சொல்லிக் கொடுக்கலாம். மராத்தி எங்க மொழி இருக்கு. இப்ப மொழி அங்க இல்ல அப்படின்னா நீ வா உன்னை நான் பயன்படுத்துறேன் அப்படின்னு சொல்லுவார். பிலிப்பீன்ஸ், பிரான்ஸ் இந்த மாதிரி இதுக்கு பிரெஞ்சுல பைபிள் இல்லை அப்படின்னா நான் உன்னை பயன்படுத்துறேன் வா. ஜெர்மனியில வந்து ஜெர்மனி மொழியில அங்க இல்லை அப்படின்னா நான் வா, நான் பயன்படுத்துறேன். நீ பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு தேவை, அவிசுவாசிகள் தேவை. ஏன்னா அவங்களை எப்படியாவது தம்பக்கமா இழுக்கணும், தம்பக்கமா எப்படியாவது இழுக்கணும், அவங்களை உணர்த்து வைக்கணும். அதுக்குதான் அழுத்தமா சொல்லிட்டாரு. இது எங்க ஏசாயா 28:11 வச்சே சொல்லிட்டாரு. அதை வச்சுதான் சொல்றாரு. அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமா இராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கிறது. சிலதுல இன்னொரு குழப்படி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்ல ஆவியில ரகசியம் பேசுறதுன்னு சொல்லி போட்டிருக்குது. அப்போ ஆவியில ரகசியம் பேசுறது தானே ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, ரகசியம். அப்போ அவன் வந்து என்ன செய்யறான், அவங்க பிறன்ட்ட பேசாம அவன் தனக்கு தானே அதை தேவனிடத்துல பேசுறான்னு சொல்லி போட்டிருக்குது. ஆமா, உங்க பாஷை தேவனுக்கு தெரியும். பல ஜாதிக்காரங்க கூடி வந்திருக்க இடத்துல இப்ப நான் ஜோம் பண்ணுவேன். நான் வந்து அங்க இங்க நான் நாமக்கல் மாவட்டத்துல கொல்லிமலையில ஊழியம் செஞ்சிருக்கேன். இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. அங்க 2006 வருஷம் அங்க மே மாதத்துல சண்டே கிளாஸ் ஊழியம், விபிஎஸ் ஊழியெல்லாம் நடந்தது. அதுல வடமாநிலத்துக்காரங்களோடு இணைந்து ஊழியம் செய்ய ஒரு பாக்கியத்தை தேவன் தந்தா. அப்போ ஓஎம் ஊழியத்துல அப்போ பாத்தீங்கன்னா, அப்போ வடமாநிலத்தில் என்ன பேசுவார், இங்கிலீஷ் பேசுவார், ஆங்கிலம் பேசுவார். அதே நேரத்தில் அவர் ஹிந்தி. அவர் ஜோம் பண்ணும்போது எது சரளமா வரும் தெரியுமா? ஹிந்தி தான் நல்லா சரளம் பேசுவார். அப்ப ஹிந்தியில் கடகடன்னு ஜோம் பண்ணுவார். அப்புறம் எனக்கு ஒன்றும் புரியாது. கடைசியில் ஆமீன் சொல்லது, மற்றவங்க புரிஞ்சவங்க ஆமீன் சொல்லதை வச்சு நானும் ஆமீன் போட்டுருவேன் டக்குன்னு. இப்படிதான் இருந்தது. அப்போ அந்த இடத்துல அவர் ஹிந்திலேயே பிரசங்கம் பண்ணிட்டு ஹிந்திலேயே ஜோம் பண்ணிட்டு இருக்கிறார். இப்ப நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா, ஒருவேளை யாராவது ஹிந்தி தெரிஞ்சா என்ன சொல்லுவாங்க, இப்ப மற்றவங்களுக்கு ஹிந்தி தெரியாது, உனக்கும் தேவனுக்கும் தெரிய பேசு, இங்க இருந்து இப்ப பேசாத. நீங்க ரகசியம் சொன்ன வேறமா நினைக்காங்க. ரகசியங்கிறது எது ரகசியங்கிறீங்க? 2 பேருக்கு உள்ள பேசப்படுறதுக்கு பேர் தான் ரகசியம். உடனே ஆவியில ரகசியம் சொன்னோடனே இதை பேசும்போது ஒரு ரகசியம் வெளிப்படும். ரகசியம் சொல்லும் போது அந்த மறைந்து இருக்கிறதுலாம் வெளிப்படும். இல்ல, நீங்க பேசுறதா ரகசியம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இங்க நீங்க 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 2ஆம் வசனத்துல பாக்குறோம், அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். உண்மையிலே அவன் மனுஷரிடத்துல பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். 3ஆம் வசனத்துல சொல்றார், 3 மட்டும் 4 கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவன் மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்க பேசுகிறான். மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் உண்டாக பேசுகிறான். ஆனா அந்நிய பாஷையில பேசுறான், தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுறான். ஆமா, தன்னுடைய மொழியிலே அவன் பேசுறான், தன்னுடைய மொழியிலே அவன் தேவனை ஸ்தோத்திரிக்கிறான், தன்னுடைய மொழியிலேயே தேவனிடத்துல ஜெபிக்கிறான், தன்னுடைய மொழியிலேயே தேவனிடத்துல அப்படி கதறுகிறான். தன்னுடைய மொழியிலேயே பேச பேச அது அவனுக்கு நானே அவனுக்கு பக்தி விருத்தி உண்டாகுது. ஆனா தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவனும் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும். ஏன்னா புரிதல் இருக்கு. புரியாத பாஷை, மற்றவங்களுக்கு புரியாத பாஷை, ஆனா தனக்கு புரியுது. நீ தேவன்ட்டே பேசிக்கிட்டு இருப்போ, அவ்வளவுதான். உன் புரியாத பாஷை சபைக்கு கொண்டு வந்தீங்கன்னா அப்புறம் சபைக்கு மற்ற தேசத்துல இருந்து வந்தவங்க உன் புரியாத பாஷையினால உணர்த்திக்கப்பட மாட்டாங்க. அதுக்கு நீனும் தேவன் மட்டும் பேசிக்கங்க. மற்ற தீர்க்கதரிசனம் சொல்றோம் யாரா இருந்தா சபைக்கு எல்லாருக்கும் தெரியும்படி காதுல விழுறபடி பேசு. மற்றபடி நீயும் தேவனும். இந்த ரகசியம் பேசுறதுலாம் நீங்க மூல பாஷையில கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் பேசுறதுன்னு சொல்றதை விட கேட்கறது தான் இருக்கும். மூல பாஷையின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கேட்கிறது. அவர் கேட்கிறார், அவ்வளவுதான். நம்ம பேசுறது அவர் கேட்கிறார். நாம பிரியமானோம்ல, அந்த குழப்பத்துக்குள்ளேயே போக வேண்டாம். இன்னைக்கு பயங்கர வஞ்சகம் இருக்கு, பயங்கர வஞ்சகம் இருக்கு. சிலர்லாம் அப்படியே கோவம், அப்படியே பிசாசு மேல கோபத்துல கத்துறாங்க, பல்ல கடிக்காங்க. இதெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் இந்த மாதிரிலாம் வார்த்தை பயன்படுத்த நினைக்காங்க.
தமிழை தான் நானும் திருப்பி திருப்பி போட்டுட்டு இருக்கேன். அவங்க போடுறத மாதிரி தான் நானும் போட்டு அவங்க செய்யறதை காமிக்க, அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்ச வார்த்தையில வச்சு சொல்லி காமிக்கிறேன். இப்படிலாம் நூதனமா இருக்கு, எச்சரிக்கையா இருங்க பிரியமானவர்களே. நவமான பாஷைகள், தூதர் பாஷைகள், அப்புறம் ரகசியம் பேசுறது, இது எல்லாத்தையும் நீங்க வேதத்துல கவனிச்சு பாருங்க. நீங்க இந்த 1 கொரிந்தியர் 14 விசேஷமா சொல்றாரு. கொஞ்சம் நீங்க அப்படியே நோட்ஸ் எடுத்து பாருங்க, ஒன்னா எழுதி பாருங்க. தன்னுடைய சொந்த பக்தி விருத்திக்காக பேச சொல்றாரா, இல்ல சபையினுடைய பக்தி விருத்தி முதன்மைப்படுத்துறாரா பாருங்க. சபையினுடைய பக்தி விருத்தி தான் முக்கியம் பேசுறாரு. இத காதுல யாரும் வாங்குறதே கிடையாது. நீ நிறைய பெந்தெகோஸ்தேல தான் ஆவியில் நிரம்பிட்டு சரி, நீங்க ஆவியில் இப்படி நிரம்பி அந்நிய பேசன்னு சொல்றீங்களே, உங்க போதகர் உங்களை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு தானே நீங்க நடந்துக்கிறீங்க. ஆவியானவர் பேசுறாரு, ஆவியானவர் தந்தர்ல வரோம், எனக்கு ஆவியானவர் பேச வைக்கிறான்னா அப்படி மைக்கை லேசா டச் பண்ண உடனேதான் அப்படியே ரொம்ப போனவங்க அப்படி மெதுவாயிருந்தீங்களே. அப்ப இதெல்லாம் ஆவி நிறைவு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது பிரியமானவர்களே. அதனால நீங்க அதை தெளிவடைந்துக்கங்க. தயவு செய்து மீண்டுமா கூட இந்த சத்தியங்களை கூட நீங்க பாருங்க, கேளுங்க. எக்காரந்து கொண்டும் வேற்றுமையான காரியங்களுக்கு இடம் கொடுத்துறாங்க. அன்னைக்கு ஆண்டவர் எல்லா இடத்திலுமே புரிந்து கொள்ளக்கூடிய பாஷையிலேயே ஆண்டு ஜனங்களை நடத்திக்கிட்டே இருந்தார். புரியக்கூடிய இடத்துல தாறுமாறு போயிட்டு அப்படின்னா, விளங்காத ஒண்ணு வந்துட்டு அப்படின்னு கேட்டா நியாயம் தீர்க்கப்படுறாங்கன்னு அர்த்தம். அப்படிதான் நம்ம காலையில தியானிச்சோம். விளங்காத பாஷைக்குள்ள தள்ளப்படுறோம் அப்படின்னா, அங்க ஒண்ணுமே புரியாது, அவன் பேசுறது புரியாது, இவன் பேசுறது புரியாது அப்படின்னா தண்டனை. அது சாபம் சொல்லி கூட உபாகமம் 28:50 எழுதப்பட்டிருக்கு. விளங்காத பாஷைக்குள்ள தள்ளி விடுறாரு. நம்ம அப்படி இராமல் இன்னைக்கு எத்தனை பேர் உணர்த்திக்கப்படணும் தெரியுமா? இப்ப நம்மளும் போய் விசுவாசிகள், இப்ப நம்மளும் போய் கிராமத்துல போய் அந்நிய பாஷை விசுவாசிகளுக்கு இல்ல அவிசுவாசிகள் தான் அடையாளம் சொல்லி நம்ம சந்திக்கிற நரிப்பேர் இங்க போய் சாயல்குடியில போய் என்னது அங்க போய் தக்கர பக்கரான்னு கத்துணும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம இது அந்நிய பாஷை நினைச்சுக்கிட்டு அங்க போய் சொன்னா அது அடையாளமா சொல்லுங்க பாப்போம். அது அலங்கோலம். அப்ப எதை பாஷன்னு சொல்றான்னு புரியுதா உங்களுக்கு? விசுவாசிகளுக்கு அடையாளம் சொல்லிட்டாரு. அப்ப நம்ம கிராமத்துல போய் பேசினா என்ன உணர்த்துக்கு விடுவாங்கன்னு சொல்லுங்க. சொந்த தமிழ்ல பேசினாலும் உனக்கு புரிய மாட்டேங்குது. திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது இருக்கு. இயேசுவும் பாவங்களுக்காக மரித்தார், உனக்காக ரத்தம் சிந்தினார். அப்ப அதுக்கப்புறமும் புரிய மாட்டேங்குது. மறுபடியும் அழுத்தம் கொடுக்கிறது. அப்புறம் அங்க போய் நின்றுட்டு பாத்தீங்களா அவிசுவாசிகள் அடையாளம் சொல்லிட்டாரு. அப்ப நான் அவிசுவாசி மத்தியில் அதை அடையாளமா காமிக்க போறேன், கிரபாக்கா துலிக்கலாப்பா கலபாலாம்னு சொல்லி பேசணும்னா அவன் என்ன நினைப்பான்? ஏதோ ஒண்ணு சொல்ல வர்றான், இவனுக்கு பைத்தியம் பிடிச்சா இல்ல நமக்கு பைத்தியம் பிடிச்சா? அப்போ அவிசுவாசி உணர்த்தக்கூடிய அளவுக்கு பாஷை அந்நிய பாஷைகள் காணப்படுதுன்னா, அப்ப தேவன் அர்த்தமுள்ள பாஷைகள் தான் அன்னைக்கு வெளிப்படுத்தினா. ஏன்னா யூதர் அல்லாத எல்லாருமே உங்களுக்கு அந்நியர்கள், அந்நிய பாஷைக்காரங்க. அப்ப அன்னைக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, வெளியிடங்கள்ல கிறிஸ்துவின் சுவிசேஷம் போகணும். என்ன பரிசுத்த ஆவியானவர் குறித்த வாக்குத்தத்தம் என்ன? அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைக்கும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். அப்ப கடைசி வரைக்கும் இந்த சுவிசேஷம் போகணும். சமாரியாவுக்குள்ள, எருசலேமுக்குள்ள, யூதேயாவுக்குள்ள இருந்தா ஒரு பாஷை வச்சு சமாளிச்சிடலாம். பூமியின் கடைசி வரைக்கும் போகணும்னா பவுல் கண்டம் விட்டு கண்டம் போறாரு, நாடு விட்டு நாடு போறாரு. அப்ப என்ன தேவை? இப்போ என்ன தேவை? பாஷை தேவை. அதனாலதான் சொன்னாரு, நான் உங்கள் எல்லாரையும் பார்க்கிலும் 10,000 வார்த்தைகளை பேசினாலும் உங்கள்கிட்ட பேசுற 5 வார்த்தை தான் பிரயோஜனம். நான் ஜெர்மனியில பேசுறேன், ஆசியா கண்டத்துல பேசுறேன், அப்புறம் அங்க துருக்கியில பேசுறேன், அதுல அங்க பேசுற மாதிரி உங்ககிட்ட பேச முடியாது. கொரிந்து சபையை உங்ககிட்ட பேச முடியாது. உங்களுக்கு புரியுற பாஷையில 5 வார்த்தை தான் பேச முடியும். அதைத்தான் அவர் சொல்ல வந்தாரு ஒழிய விளங்காத சொல்ல பிரியமானவர்களே. நீங்க கூச்சல் போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு, நான் ஒருத்தரெல்லாம் பார்த்தேன், கண்ணால பார்த்தேன், கடற்கரை ஓரத்துல பார்க்க, நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன், குரங்கு மாதிரி கத்துறாங்க. கத்துறான் அப்படின்னு பார்த்தேன். அப்படி பார்த்தேன், ஜோம் பண்ணிட்டு இருக்கேன், முழங்கால் நிக்கேன். அப்படி சைடு பார்க்க, அங்க ஒரு டீம் கடந்து கத்துது. அதுல ஒருத்தர் என்ன செய்யலாம் தெரியுமா? குரங்கு மாதிரி அப்படி தாவுனாங்க. நான் அப்படியே கண்ணால பார்த்தேன். குரங்கு மாதிரியே அப்படி தாவி அங்கிட்டு வர்றான், இங்கிட்டு தாவுறான். பாஷை நான் கொங்கினி பாஷையை கேள்விப்பட்டிருக்கேன், கோவால பேசுவாங்க கொங்கினி பாஷைன்னு. குரங்கினி பாஷைங்கிறது இப்பதான் நான் பார்க்கிறேன். நீங்க என்ன வேடிக்கை தெரியுமா? நான் சொல்ல முடியுமா? இந்த சரீரத்துல இந்த உணர்ச்சி வசப்படுறது, சரீர கிளர்ச்சி உண்டாக்குறதுக்கு சரீரத்துல ஓன்னு அப்படி கத்துறது, இது கிறிஸ்தவமே கிடையாது. அது மாய்மாலமான வாழ்க்கை. நீங்க அப்படியே துள்ளுறாங்க. நான் சொல்றேன், உங்க தனிப்பட்ட முறையில் நீங்க அப்படியே என்ன செஞ்சுக்கங்க, ஆண்டவரே நான் உன்னை நேசிக்க, அப்படியே இருந்துக்கங்க. என்ன அளவுக்கு உள்ள கீழே உங்களை ஆண்டவர் வச்சா கூட நீங்க விழுந்துக்கங்க அந்த அன்புல. சும்மா இந்த உளறல் இல்லைன்னு சொல்ல வரல,
தேவ அன்புல நிறைஞ்சு அப்படியே மயங்கி நீங்க அப்படியே கையை உயர்த்தி 5 மணி நேரம் நின்னாலும் சரி நின்னுக்கங்க. அப்படியே தேவனேன்னு சொல்லி நீங்க அப்படியே உட்கார்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினாலும் சரி. ஆனா புரியாதவைகளை பேசாதீங்க பிரியமானவர்களே. உடனே இதுக்கு வேற ஒரு பட்டம் கொடுத்துருவாங்க. பாத்தீங்களா, பரிசுத்தாவினுக்கு விரோதமா செஞ்சுட்டாரு, இது மன்னிக்கப்படாது அப்படின்னு சொல்லி பிடிச்சிருவாங்க உடனே. உங்களுக்கு தெரியுமா பரிசுத்தாவினுக்கு விரோதமான தூஷணங்கிறது எது தெரியுமா? மனுஷகுமாரனுக்கு விரோதமா பண்ண மன்னிக்கப்படணும் என்ன தெரியுமா? இயேசு மாம்சத்தில் இருந்தார், இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டு இருந்தார். அது எந்த காலம்? கடைசி காலத்துக்கு முந்தின காலம். பரிசுத்தாவின் கொடுக்கப்படுற காலம் தான் கடைசி காலம். வருக வரைக்கும் அந்த பரிசுத்தாவின் இங்கதான் இருப்பார். அப்ப அதுக்கு முன்னால குமாரனுடைய காலம். பிதாவின் காலம் முடியுது. பிதாவின் காலம் முடியுதுன்னா உடனே அவர் முடிச்சுட்டு அவரு அங்க ரெஸ்ட் எடுக்க போயிட்டாருங்கிற அர்த்தம் இல்ல. மூவரும் சேர்ந்து கிரியை செய்றாங்க. ஆனா பிதாவோட செயல்பட்டு இருக்கிட்டே இருக்கிறாரு. அந்த காலத்துல எல்லாம் கீழ்ப்படியாம போயிட்டாங்க. இரண்டாவது பிதாவின் காலத்தை தாண்டி குமாரனுடைய காலம். குமாரனுடைய காலத்துல அங்க என்ன நடக்கு? அங்க குமாரன் மூலமா அடுத்த பேசிக்கிட்டே இருக்கிறாரு. மூன்றாவது காலம் பரிசுத்தாவின் காலம். அதனாலதான் பரிசுத்தாவிக்கு விரோதமா பேசப்படுறது மன்னிக்கப்படாதுன்னு போட்டிருக்கு. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? உனக்கு இருக்கிறதே கடைசி காலம் அதுதான். நீ ஆவியானவருக்கும் செவி கொடுக்கலன்னா அதுக்கு அடுத்து உனக்கு கிருபையின் காலஞ்சல் ஒண்ணுமே கிடையாது. ஆவியானவர் நீ அசட்டை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வரப்போறது இல்லை. அதான் கடைசி கட்டம். அப்ப அதுக்கப்புறம் உனக்கு வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்ல வராது. புரியுதா? அதுக்குதான் சொன்னாரு. அதனால மனுஷகுமாரனுக்கு விரோதமா பேச மன்னிக்கப்படும்னா உடனே இந்த அர்த்தத்துல நீங்க நிறைய பேர் எடுத்துட்டு இருக்காங்க. இயேசுக்கு விரோதமா பேசினா கூட மன்னிக்கப்பட்டுரும், ஆவியானவருக்கு விரோதமா பேசினா மன்னிக்கப்படாது. எந்த பைபிள் காலேஜ்ல படிச்சீங்க? இயேசுக்கு விரோதமா பேசினா அப்போ இயேசு பரிசுத்தாவியோட ரொம்ப குறைஞ்சவர். இவருக்கு விரோதம் பேசினா கூட மன்னிச்சிருவாரு பிதா. ஆவியானவருக்கு விரோதமா பேசினா மன்னிக்க மாட்டாரு. அப்போ இயேசு ரொம்ப குறைஞ்சவருன்னு அந்த அர்த்தம் கிடையாது. மூவராகிய தேவன், திரியேக தேவன், மகத்துவமுள்ள தேவன், மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். உடனே இவருக்கு கணம் கூட இவருக்கு கணம் குறை அப்படி இல்ல. அது அர்த்தத்தை சரியா விளங்கிடணும். இயேசுவானவர் அதான் அவர் சொன்னாரு. கிறிஸ்துவுக்கு விரோதமா அப்படின்னு சொன்னாரா? நீங்க சொல்லுங்க. கிறிஸ்துவுக்கு விரோதமா பேசினா அந்த மன்னிக்கப்பட்டுன்னு சொன்னாரா? சொல்லல. மனுஷகுமாரன் ஒரு வார்த்தை வைப்பாரு. ஏன்னா கிறிஸ்து அங்கே மாம்சத்துல வெளிப்பட்டு இருக்காரு. மனுஷகுமாரன் வெளிப்பட்டு இருந்தா அந்த காலத்துக்கு பிறகு இன்னொரு காலம் இருக்கு. அப்ப இந்த காலத்துக்கு நீ கீழ்ப்படியாம போனா கூட இன்னொரு உனக்கு சான்ஸ் இருக்கு. பரிசுத்தாவியானவர் கூட கொடுக்கப்படுவார். அதுல உன்னை நீ உணர்த்தப்படுவ. இந்த 3 வருஷ உபதேசத்தை நீ தள்ளிவிட்டா கூட அதுக்கு அடுத்து வரப்போகிறவர் உங்களை சகல சத்தியத்துக்குள் வழிநடத்த பிரயாசப்படுவார். உங்களுக்கு சத்தியத்தை போதிப்பார். பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார், நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார், நியாயத்தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அப்போ அவர் பேசும்போது நீ அதுக்கும் செவி கொடுக்கலன்னா அடுத்து வேற யாரெல்லாம் அனுப்ப மாட்டாரு. அதான் உனக்கு கடைசி வாய்ப்பு. ஆவியானவர் நீ தள்ளிட்டு அப்படின்னா அதான் கடைசி காலம், உனக்கு கடைசி. அதுக்கப்புறம் உனக்கு வாய்ப்பு கிடையாது. அதுக்குதான் அவர் சொல்ல வந்தாரே ஒழிய மற்றபடி இந்த பாஷை குறித்து பேசிட்டீங்க, அந்நிய பாஷை குறித்து பேசிட்டீங்க, அது மன்னிக்கப்படாது அந்த அர்த்தத்துல சொல்ல வரல பிரியமானவர்களே. இது என்ன பாஷை? நானும் தமிழ்ல எப்படி பேசட்டா? ஆ ஆ இ இ ஊ ஊ இப்படி பேசினா எப்படி இருக்கும்? நீங்க சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டா என்ன சொல்லுவீங்க? பிரசங்கம் பண்ற இடத்துல இ இ ஏ ஏ சு சு அப்படின்னு சொல்றேன். அப்ப நீங்க ஏசுங்கிறத சேர்த்துக்கங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? சா சா சி சி சு சு கே கே கூ கூ தே தே வே வே வி வி இன் இன் அப்படின்னு சொல்லணும். அப்ப மெய்யெழுத்து எழுத்து எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க. தேவன் உங்களை நேசிக்கிறார். உங்களை அப்படி விட்டு எப்படி இருக்கும் பாருங்க. பிரியமானவர்களே, ஜாக்கிரதை பிரியமானவர்களே. இது அநேகர் இன்னைக்கு விளங்குறது இல்லை. உணர்ச்சி வசப்பட்டு கதறாங்க, உணர்ச்சி வசப்படுறாங்க. உணர்ச்சி வசப்பட்டு எப்படியாவது பேசிடலாம், பாஸ்டர் பேசுறாரு, நம்ம பேசலன்னா அவ்வளவுதான் அபிஷேகம் சொல்லிடுவாங்க, பரிசுத்தாவி பெறலன்னு சொல்லிடுவாங்க, நம்ம அதனால பேசி ஆகணும், நம்ம பேசிடுவோம். அப்ப எபேசு சபைக்கு பரிசுத்தாவின் கொடுக்கப்படலையா? கலாத்திய சபைக்கு பரிசுத்தாவின் கொடுக்கப்படலையா? அவங்க பாஷை கிடையாது. இந்த கூற்றின்படி சொல்றேன், இவங்க சொல்ற கூற்றின்படி தெசலோனிக்கே சபைக்கு பரிசுத்தாவின் கொடுக்கப்படலையா? பேதுரு சபைகளுக்கு எழுதுறாரு, யோவான் சபைகளுக்கு எழுதுறாரு, அப்படிப்பட்ட சபைகளுக்கு அங்கே பரிசுத்தாவின் கொடுக்கப்படலையா? 7 சபைகளுக்கு எழுதப்பட்ட அந்த 7 சபைகளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளை பாருங்க. அந்நிய பாஷை பேசணும், ஆவியில நிறையணும், இல்லைன்னா நீ உன்னை ஆவியில நீ குறைபட்டு இருக்கிற ஆதி அன்பை விட்டு விட்டாய் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. இல்ல ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாய் தான் சொன்னாரு. நீ ஆதியில பேசின அந்த உளறலை நீ பேசுவாயாக மகனே அப்படி சொல்லல. 7 சபைகளுக்கு சொல்லப்படும் போதும் ஆண்டவர் பாஷையை குறித்து சொல்லல. அப்ப அதனால அவங்க எல்லாம் பரிசுத்தாவி பெறலன்னு சொல்லி அர்த்தமாகுமா? நீங்க ரொம்ப நூதனம் பிரியமானவர்கள. தங்கள் வாய்க்கு வந்தது அதான் சொன்னேன், 1900க்கு மேலதான் இது வந்துச்சு, அதுக்கு மேல கிடையாது. அதனாலதான் இவங்க எல்லாம் எழுப்பப்பட்டாங்க. ஏஜி, சர்ச் ஆஃப் காட், இன்னும் பல பெந்தெகோஸ்தே சபை அமைப்புகள்லாம் அதுக்கு பிறகுதான் வந்துச்சு. நம்ம எதை கண்டு ஏமாந்துடக்கூடாது. நான் கடைசி முடிவுரையில் நான் சொல்றேன், எதை கண்டு ஏமாந்துடக்கூடாது தெரியுமா? பாஷை பேசுறாங்க, அங்க அற்புதம் நடக்கல, அப்போ அது ஆண்டவர் கொடுக்காம அது நடக்குமா?
பாச பேசுற ஒரு கூட்டம் தான் பாருங்க. அங்க சபை ஆரம்பிச்சிட்டாங்க, இங்க சபை ஆரம்பிச்சிட்டாங்க, இங்க சபை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச சகோதரி பாஷை நல்லா பேசுவாங்க. அவங்க பேச பேசதான் அவங்க காருக்கு மேல கார் வாங்கினாங்க, வீட்டுக்கு மேல வீடு வாங்கினாங்க. நீங்க இப்படியும் சொல்றதுக்கு வழி இருக்கு. பாஷை பேசாத ஆட்களையும் ஆண்டு வல்லமையா பயன்படுத்தினாருங்கிற அந்த லிஸ்ட் என்கிட்ட இருக்கு. நான் சொல்ல முடியும். பாஷைக்கு உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. தேவனுக்காக வெகு வைராக்கியமா செயல்பட்டது மட்டும் இல்ல, ஆண்டு அவங்களை கொண்டு பல ஆத்துமாக்களை எழுப்பி இருக்கிறார். அதுக்கு சான்றுகள் இருக்கு. வஞ்சிக்கப்படாதீங்க பிரியமானவர்களே. நீ சாத்தானும் கிரீஸையை பாக்குறான். அதான் இன்னைக்கு பாருங்க, அதுக்கான ட்ரைனிங் எல்லாம் கொடுக்காங்க. பேசுங்க அப்படி சொல்லுங்க, அந்த இப்படிலாம் சொல்லி கொடுக்காங்க. அந்த தத்த அப்படின்னு சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க, வேகமா சொல்லுங்க, அது வந்துரும் சொல்லுவாங்க. வேகமா சொன்னா வந்துருமா. அப்புறம் சொல்லி வந்துரும் சொல்றாங்க. இந்த ட்ரைனிங் கொடுக்கிற இந்த காரியங்கள்லாம் வேதத்துக்கு முரண்பாடானது பிரியமானவர்களே. அது எதுக்கு தாத்தத்தை பாப்பன்னு, அது தாப்பாக்கா தூளா லாபான்னு சொல்லிட வேண்டியதானே, எல்லாத்தையும் சேர்த்து உள்ள போட்டுற வேண்டியதானே. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த மாங்காய் தேங்காய் அப்படிலாம் ரொம்ப பேசுவார். மாங்காய் அப்படின்னு சொல்லுவாரு. அடிக்கடி மாங்காவை பத்தி மாங்காய் தேங்காய் எல்லாம் பாப்பாரு போல, மார்க்கெட்ல வாங்குவாரான்னு தெரியல. ரொம்ப மோசங்க. தயவு செய்து சொல்றேன், சத்தியங்களுக்குள்ள சரியா இருந்துருவோம். தெரிந்த பாஷையிலேயே தடுமாறுறோம். போட்டு அந்நிய பாஷைங்கிற சொல்லி உளறல் ஜிபரிஷ் உழன்று கொண்டு உளறலுக்கு இடம் கொடுத்து நமக்கும் புரியாம கேட்டா தேவனுக்கு புரியும். முதல்ல சொல்றாரு, நீங்க 3 மணி நேரம் டங்ஸ்ல பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இல்லைன்னா 3 மணி நேரம் நான் தமிழ் மொழியிலே பேசியிருந்தேன், தேவன் என்ன என் ஜபத்தை கேட்பார். தமிழ் மொழியிலே பேசுறேன். தேவனுக்கு புரியல அப்படின்னா நீங்க பேசுங்க. இப்படி எவ்வளவு உளறியாவது பேச முடியும்னா பேசலாம். தேவன் நம்ம பாஷை புரியுமா புரியாதா? இல்ல நீங்க டங்ஸ்ல பேசினாதான் அது ஒரு வல்லமை, அந்த விறுவிறுப்பு இருக்கும் அப்படின்னு சொல்ல போறாரா? பக்தி விருத்தி உண்டாகாதுன்னு சொன்னீங்கன்னா, நான் சொல்றேன், நம்ம தமிழ் மொழியில தாய்மொழியில பக்தி விருத்தி உண்டாகாது அப்படின்னா பைபிளையும் நீங்க தாய்மொழியில நீங்க வாசிக்காதீங்க. அது எப்படி இப்ப பக்தி விருத்தி உண்டாகும்? ஜபத்துல மட்டும் ஆவில நிறையணும், உளர்னா தான் பக்தி விருத்தி உண்டாகும்னா, அப்ப பைபிள் வாசிக்கிறதையும் எப்படி உங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும் நான் நம்ப முடியும்? அதனால நீங்க தனியா தாத்தா தீக்கா தூத்தா தாத்தான்னு சொல்லி எல்லாம் எழுதி வச்சு என்ன செய்யுங்க, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துறதுக்கு ஒரு தனிய ஒரு பைபிளை எழுதிருங்க. இந்த பெந்தெகோஸ்து அமைப்புகள் எழுதினாலும் எழுதிருவாங்க. ஏன்னா அவங்க நிறைய பேசிட்டு இருக்காங்களே, அப்படி ஏதாவது எழுதுங்க. எழுதி நீங்க எல்லாம் உட்காந்து என்ன செய்யுங்க, அதை வாசிங்க. ஏன்னா ஜபத்துல அந்நிய பாஷை பேசினாதான் உளறினாதான் நான் பக்தி விருத்தி அடைய முடியும்னா, அப்போ ஏன் வாசிக்கிறதுலயும் ஏன் இதை விதிவிலக்கு பண்றீங்க? சரிதானே? ஜபத்துக்கு மட்டுமா வேத வாசிப்பு? இதுல மட்டும் தாய்மொழி உங்களுக்கு வேணும், பிரசங்கமும் தாய்மொழியில வேணும். பிரியமானவர்களே, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க பிரியமானவர்களே. நயவஞ்சகர்கள் வஞ்சித்து கொண்டிருக்கிறாங்க. புரியாத இடத்துக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னா பாபில தான் இருக்கும். இன்னைக்கு நான் சொல்றேன், நிம்ருத் தான் அநேக சபைகளை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். ஏன்னா பாபில் அவன் அரசாண்ட பகுதின்னு சொல்லிதான் வேதத்துல ஆதியாகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. 11வது அதிகாரத்துல அதே பாபில தான் அவங்க கட்டுறாங்க. இன்கம்ப்ளீட் கட்டிட்டு அப்படி போட்டாங்க, அவ்வளவுதான். நான் சொல்றேன், அந்த அறகுறையான கிறிஸ்தவ வாழ்க்கை அதான் இன்கம்ப்ளீட். அது முழுமையா அவங்களால கட்ட முடியல. அறகுறை. தேவன் அவங்களை செதறடிச்சிட்டாரு. அவருடைய பார்வைக்கு அவங்க ஆகாதவர்கள். அதனாலதான் எத்தனை வசனங்களை பார்த்தோம். அறியாத பாஷைக்குள்ள தள்ளுறதுடைய காரியம் என்ன தெரியுமா? இந்த குழப்பத்துக்குள்ள தள்ளிட்டாலே தேவனால் அவர்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் அர்த்தம். அப்ப இன்னைக்கு சபைகள் எப்படி இருக்குன்னு பாத்துக்கங்க. இன்னைக்கு 198 அல்லது 99 சபைகள் தேவனால் நிராகரிக்கப்பட்ட நிலைமையில தான் இருக்கிறது. யாரா இருந்தாலும் சரிதான். நீ கமெண்ட்ல கெட்ட வார்த்தை போடுறியே, இந்த செய்தியை கேட்டுட்டு கமெண்ட்ல கெட்ட வார்த்தை போடாதீங்க. நீங்க நீங்க அந்நிய பாஷை பேசல பிரோஜனமே கிடையாது. ஆவில் நிறைய சொல்றதுல பிரோஜனமே கிடையாது. காமெண்ட்ஸ்ல கொடுக்க வேண்டியதானே, இந்த மாதிரி எனக்கு டவுட் இருக்கு, நீங்க இந்த மாதிரி பேசுறீங்களே, இதுல இது தவறு அப்படிங்கறது நீங்க காமெண்ட்ஸ்ல கொடுங்க, நான் அது உங்களுக்கு பதில் சொல்றேன். சும்மா போட்டு திட்டுறது, அநிவசிக்கிறதும் பேசினா, ஆவியானுக்கிறதும் பேசினா உன்னை தேவன் தண்டிப்பார், இப்படி உடனே கமெண்ட்ஸை போட்டுக்கங்க. இன்னைக்கும் நான் அந்நிய பாஷை நான் வரவேற்கக்கூடிய ஆள் தான். ஆனா நீ பேசுற உளறல நான் அந்நிய பாஷை நான் சொல்லுகிறது கிடையாது. I never call gibberish the tongues. அதை நான் கொண்டு வரது இல்லை. டங்ஸ் என்ன தெரியுமா? பாஷை. சிலபல்ஸ் எத்தனை இருக்கு தெரியுமா? நீ சொன்னதே பாப்பாப்பா தீ பாப்பாப்பாலாம் எடுத்தீங்கன்னா இது என்ன சிலபல்ஸா? இது நானும் வந்ததுல இருந்து சங்கீதம் 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 சங்கீத நீதிமொழி சங்கீத நீதிமொழி சங்கீத நீதிமொழின்னு சொல்லிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு என்னதான் புரியும்? உங்களுக்கு பாஷைலாம் எவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு. இன்னைக்கு வஞ்சிக்கப்பட்ட கூட்டங்கள் அதிகமா இருக்கு. கவனம். இன்னும் பாபேல தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க, பரிசுத்த ஸ்தலத்துல இல்ல, பாபேல இருக்கிறாங்க.
இன்னும் நிம்ரோத்துடைய ஆளுகையில தான் இருக்கிறாங்க, நிம்ரோத்துடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருக்காங்க. நாளை நம்முடைய தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபித்து நிறைவு செய்வோமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தேவனை இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு இடைப்பட்ட எல்லா நல்வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் வஞ்சிக்கப்படாமல் தெளிவாய் சத்தியத்தில் நடந்து கொள்ள தெளிந்த நீரோடைய போல இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில உங்க பிரியமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பாஷை என்கிறதின் அடிப்படையில வீணான சிந்தைக்கு இடம் கொடுத்து நாங்கள் கெட்டு போய் விடாமல், சோரம் போய் விடாமல் ஆண்டவரே, வேத வசனங்களின் அடிப்படையில பாஷைகள் கொடுக்கப்பட்டதனுடைய அர்த்தத்தை விளங்கி கொண்டு யாவருக்கும் புரிதல் உண்டாகத்தக்க நாங்கள் பேச எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒருவேளை ஆங்கிலம் தெரிந்தவங்க கூட இங்க எங்க மத்தியில சபையில வந்தா கூட, ஒரு ஹிந்தி பேசக்கூடியவங்க, ஹிந்தி மட்டும்தான் தெரியுங்கிறவங்க வந்தா கூட ஆண்டவர் இந்த சபையில ஒருவேளை மொழிபெயர்ப்பாளர் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீர் ஆண்டவர் அவர்களை உணர்த்தி வைக்கிறதுக்கு ஆண்டவரே எங்களை நீ பயன்படுத்தி ஆண்டவரே. இவ்விதமாய் ஆண்டவரே பல தேசங்களிலே உங்களுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. இன்னும் ஆண்டவரே மொழி தெரியாத ஆண்டவரே சுவிசேஷத்தை மொழியில் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு மொழி ஆண்டவரே பல ஒருவேளை ஒரு சில இடங்கள்ல பிரச்சனையா இருக்குமே, ஆனால் ஆண்டவர் அந்த இடத்திலும் நீர் ஆண்டவரே உங்களுடைய தாசர்களை கொண்டு ஆண்டவரே அவர்கள் பேசக்கூடிய, அவர்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய அவர்களுடைய சொந்த பாஷையே உங்களுடைய தாசர்களுக்கு நீர் கொடுத்து உங்களுடைய தாசர்களை நீர் உபயோகிக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நாங்களும் ஆண்டவரே இந்த அந்நிய பாஷையிலே அந்த உண்மையாவே தேவன் கொடுக்கிற அந்த விலையேற பெற்ற அந்த பாஷையிலே நிலைத்திருக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்க. பாஷை தெரியாத இடங்களிலே ஆண்டவரே, எங்களுக்கு விளங்காத ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவரே எங்களை கொண்டு அந்நிய பாஷையிலே நீ பேச போகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவைப்பட்டால் தேவைப்படுகிற இடங்களில் எல்லாம் அன்று உண்மையாவே அவர்களுக்கு விளங்கக்கூடிய பாஷையிலே அன்று எங்களை நீ பேச வைக்க போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட வரத்தை கிருபையாய் தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை ஆட்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. நாங்க எந்த ஒரு குழப்படிக்குள்ளையும் இருந்து விடாமல் தேவன் ஏற்படுத்தின இந்த மகா பெரிய மேன்மையை நாங்கள் உணர்ந்து நாங்கள் சத்தியத்தை சரியை விளங்கி கொண்டு வாழ எங்களுக்கு கிருபை பலன் தாங்க. அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஓய்ந்து போம், தெற்கு தரிசனங்கள் ஒளிந்து போம் என்று எழுதியிருக்கிறது. நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது என்று எழுதியிருக்கிறது. ஆமாண்டவரே, அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஓய்ந்து போம், ஏனென்றால் நம்முடைய அறிவு குறைவுள்ளது அப்படிங்கிற அங்க எழுதப்பட்டிருக்கு. ஆமாண்டவரே, அந்த அறிவு குறைவுள்ளது. சில சூழ்நிலை அந்த ஆண்டவரே அந்நிய பாஷைகள் ஓய்ந்து போகிறது. ஆமாண்டவரே, எந்தெந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துல எங்களையும் இவ்விதமாய் பயன்படுத்துங்க. வந்திருக்கு யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.